பிரதமர் மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தொலைபேசியில் ஆலோசனை. காசா அமைதி திட்டத்தை விரைவாக செயல்படுத்த நெதன்யாகுவிடம் மோடி வலியுறுத்தல். பிரதமர் மோடியுடன் இத்தாலி துணை பிரதமர் அன்டோனியோ தஜானி சந்திப்பு. விண்வெளி, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. 99.55% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தகவல். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 68,463 வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று கட்சியினர் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் மயிலாப்பூர் தொகுதியில் தொடங்கி வைப்பு. எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு பட்டை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் பதிவு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை கைப்பற்றும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை பார்த்து ஒருமுறை ஏமாந்த மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்றும் உறுதி. முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். நகராட்சி நிர்வாகம், போக்குவரத்து, மின்சாரம், டாஸ்மாக் என அனைத்து துறைகளிலும் திமுக அரசு ஊழலில் திளைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக எத்தனை அமைச்சர்கள் உள்ளே போவார்கள் என்பது தெரியவில்லை என்றும் சாடல். விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல். அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போறார். படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. அதிமுக பொதுக்குழுவில் தொண்டர்களுடன் உணவருந்தினார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கட்சியினருடன் உணவருந்தினர். பொங்கல் திருநாளுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கொள்ளையடித்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என பேச்சு. தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். எவ்வளோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தை பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை. 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு 2026 தேர்தலிலும் படுதோல்வியை பரிசாக தருவார்கள் என காட்டு. அதிமுக பொதுக்குழுவில் அதிகாரம் என்ற போலி சட்டையை எடப்பாடி பழனிசாமிக்கு மாட்டியிருக்கிறார்கள் என RS பாரதி விமர்சனம். மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்பது போல மாப்பிள்ளை இபிஎஸ் தான், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என அறிக்கை. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி தீர்ந்து விட்டதால் இனி யாருக்கும் வேலை வழங்க முடியாத சூழல் என பாமக தலைவர் அன்புமணி தகவல். ஆண்டுக்கு 150 நாட்கள் வேலை வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்ததாகவும்
ஆனால் சராசரியாக 16 நாட்கள் தான் வேலை வழங்கி இருப்பதாகவும் கண்டனம். தாவேக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் விஜய். அடுத்த கட்ட சுற்றுப்பயணங்கள், தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்து பனையூர் அலுவலகத்தில் விவாதிக்க திட்டம். என்னை டெபாசிட் இழக்கச் செய்ய நெல்லையில் வந்து போட்டியிடப் போகிறாரா? செங்கோட்டையனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி. அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே, எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்டேன். ஒருவேளை என்னை டெபாசிட் இழக்க செய்வதற்கு அவர் திருநெல்வேலியிலே வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. பாஜகவின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈடேறாது என செந்தில் பாலாஜி உறுதி. அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவற்றின் மூலம் பல முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுப்பதாக விமர்சனம். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து 15 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி ஆலோசனை. பாதுகாப்பு நடைமுறைகள், தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவது தொடர்பாகவும் கருத்து கேட்பு. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ரமணன் மருத்துவ சிகிச்சைக்காக 15 நாட்கள் விடுப்பில் சென்றார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அபய்குமார் சிங்கிற்கு பொறுப்பு டிஜிபி பதவி கூடுதலாக ஒப்படைப்பு. பொங்கல் விழாவையொட்டி புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு. 4 கிலோ பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முக்கிய ஆலோசனை. மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 8 தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வது தொடர்பாக 2 மணி நேரம் விவாதம். இந்தியர் அல்லாத ஒருவர் எப்படி இந்தியாவில் வாக்களிக்க முடியும் என SIR குறித்த விவாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலுரை. சர்தார் வல்லபாய் பட்டேலை தோற்கடிப்பதற்காக முதல் முறையாக நேரு வாக்கு திருடில் ஈடுபட்டதாகவும் பின்னர் இந்திரா காந்தியும் அதை செய்ததாகவும் தாக்கல். कांग्रेस के अध्यक्ष होने, उनके एक वोट से तय होना था. अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को मिले. और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने. मान्यवर நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மான நோட்டீஸுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் தங்களது வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தீர்மான நோட்டீஸ் கொடுத்ததாக விமர்சனம். और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया. उद्धव जी, जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि यहाँ सबसे ऊपर दिया जलाया जाए. मान्यवर, ये वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं. देश की जनता उनको நான் என்ன பேச வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முடிவு செய்ய முடியாது, பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என விவாதத்தின் போது குறுக்கிட்ட ராகுல் காந்திக்கு அமித்ஷா பதிலடி. मैं तय करूंगा, इस तरह से नहीं चलेगी संसद. मान्यवर, उनको धैर्य रखना चाहिए, मेरा जवाब सुनने का. इनकी एक बात का जवाब मैं दूंगा, मगर मेरे भाषण का क्रम वो तय नहीं कर सकते. मैं 2 நாள் பயணமாக இன்று மணிப்பூர் செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. சந்தேஷ் காலி விவகாரத்தில் முக்கிய சாட்சிகளில் ஒருவரான திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் சென்ற கார் விபத்திற்குள்ளான அதிர்ச்சி. நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் ட்ரக் மோதி நிகழ்ந்த விபத்தில் சாட்சியின் மகன் கார் டிரைவர் பலியான நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர் தப்பியோட்டம். யுனெஸ்கோ பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்ப்பு. உலகெங்கும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம்.
திருவண்ணாமலை துர்க்கை அம்மன் கோவிலுக்கு இத்தாலியைச் சேர்ந்த 70 பேர் வருகை. கோவில் வளாகத்தில் அமர்ந்து பக்தி பாடலை பாடி சுவாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு மோசடியை தொடர்ந்து வெளிச்சத்திற்கு வந்த சால்வை மோசடி. விஐபிகளுக்கான பொன்னாடையில் பட்டுக்கு பதில் பாலிஸ்டரை பயன்படுத்தி 54 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக பகீர் புகார். சபரிமலை கோவிலில் நடை திறந்திருக்கும் நேரம் 45 நிமிடங்கள் அதிகரிப்பு. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து தேவசம் போர்டு ஏற்பாடு. ₹5,000 விமான டிக்கெட்டை எப்படி 39,000 ரூபாய்க்கு விற்க முடிகிறது? நெருக்கடியை பயன்படுத்தி கட்டணத்தை உயர்த்திய விமான நிறுவனங்கள் குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. மொரோக்கோ நாட்டில் 2 கட்டடங்கள் இடிந்து விழுந்து 22 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 16 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கின. வாஷிங்டன் நகரின் வெள்ளை மாளிகை, சிட்டி சென்டர், கேபிட்டல் உள்ளிட்ட இடங்கள் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. இங்கிலாந்தில் பிராம் புயல் மற்றும் கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. நோபல் பரிசு பெற்றவர்களுக்கு ஸ்வீடன் அரச குடும்பத்தினர் விருந்தளித்து கௌரவம். பல்வேறு துறைகளில் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மன்னர் பரிசுகளை வழங்கினார். Institute for Systems Biology in the United States. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது ஜெர்மனி அணி. இறுதி ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி அபாரம். சென்னையில் நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம். 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே இன்று 2வது T20 கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றி தொடருமா என எதிர்பார்ப்பு. சென்னை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களுக்கான நிதியை விடுவிப்பது எப்போது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழக நிதித்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. மணல் கொள்ளையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அபராதம் விதித்தால் போதாது, மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் 1 சவரன் தங்கம் 96,240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராம் 207 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை மாறுபாட்டின் காரணமாக 16ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். புதுவையில் ரங்கசாமியுடன் கூட்டணி வைக்க விஜய் விருப்பம். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆருடம். தமிழ்நாட்டில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என கணிப்பு.